சமீபத்துல அஇஅதிமுகவோட செயற்குழு கூட்டம் நடந்தது இல்லையா? அதுல தன் கட்சிக்காரர்கள் எல்லாம் ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னு இபிஎஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்கிறாங்க. பல தீர்மானங்கள் இருக்கு. ஆனா இந்த தீர்மானத்தை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் என்ன ஒத்த கருத்துடையவர்களோட ஒன்றிணைந்து கூட்டணி. அந்த வகையில் மக்கள் விரோத விடியா திமுக அரசை வீழ்த்துவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு இச்செயற்குழு முழு மனதுடன் ஆதரவு அளிக்கிறது, அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் எடப்பாடி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, கொள்கை வேற கூட்டணி வேறங்க. தேர்தலுக்காக எதிர்கொள்கை இருக்கக்கூடியவங்களோட கூட்டணி வைக்கதான் செய்வாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒத்த கருத்துடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒத்த கருத்துன்னா, அப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒத்த கருத்து அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். பாஜகவுடைய கருத்து என்ன? நீட்டை நாங்க தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவோம், மாநில உரிமைகளை தொடர்ந்து நாங்க சிதைப்போம், இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்விக்கான நிதியை நாங்க நேரத்தோட தரமாட்டோம், 100 நாள் வேலை திட்டத்தோட நிதியை நாங்க இழுத்தடிப்போம், மாநில உரிமைகள் மீது கைய வைப்போம், மாநில அரசுக்கு ஆளுநர் மூலமா குடைச்சல் கொடுப்போம். இதெல்லாம் தானே பாஜகவுடைய கருத்து. அப்போ ஒத்த கருத்துடைய அதிமுக இந்த கருத்தெல்லாம் ஆதரிக்குதா அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா?